ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு சூப்பரான ஒரு நான்வெஜ் லஞ்ச் மெனு பண்ண போகிறோம். நாட்டுக்கோழி குழம்பும் அப்புறம் நாட்டுக்கோழியில் வறுவலும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நாட்டுக்கோழி வறுவல் நீங்கள் சொல்லி தர மாதிரி ஒரு வீடியோ போடுங்க அக்கா. நீங்கள் விளக்கமாக சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் ஒரு நாட்டுக்கோழி வறுவல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அதுக்காக தான் நாட்டுக்கோழி வறுவலும் நாட்டுக்கோழி குழம்பும் பண்ண போகிறோம். 1 கிலோ சிக்கனை பார்த்தீங்கன்னா 2 நான் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். இது குழம்புக்கும் இது வறுவலுக்கும் எடுத்திருக்கேன். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எலும்போடு இருக்கிற பீஸாக எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், எலும்போடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா எலும்போடு சேர்த்து சதப்பகுதியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ, இதுவும் 1/2 கிலோ, ரெண்டுமே பாதி பாதியாக எடுத்து வச்சுருக்கேன். குழம்பெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வறுவலுக்கு நம்ம சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மற்றதெல்லாம் பண்ணிக்கலாம். நல்லா சதையோடு இருக்கிற பீஸாக எடுத்திருக்கேன். இந்த சதை எலும்பு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் எலும்பு தான் அதிகமாக தெரியும். அதில் 1-2 கறியோடு இருக்க பீஸை தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரிலாம் வறுவலுக்கு போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பீஸெல்லாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க, உங்கள் காரத்தை பொறுத்து மிளகாத்தூள். வறுவல் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. பத்தலைனா கூட நம்ம வறுவல் தாளிப்போம் இல்லையா, அப்போ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுருவோம். கலந்ததுக்கப்புறமா தண்ணி சேர்த்துருவோம். அதிக தண்ணி வேணாம், அந்த கறி முங்குற அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும். நிறைய தண்ணி ஊற்றிங்கன்னா குழம்பும் போல் ஆயிரும், அதனால் அந்த தண்ணி வீணாக போயிடும் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும். கரெக்டாக இருக்கும். நம்ம வெந்து வர்றப்போ இந்த தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கும். தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டு கலந்தாச்சு. குக்கர் மூடி போட்டு விசில் போட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் இல்லைன்னா 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வறுவல் தானே பண்ண போகிறோம், அதனால் நம்ம பாத்திரத்தில் போட்டு சும்மா வறுத்து எடுக்கிறதா தான் இருக்கும். அதனால் ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கனை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம குழம்புக்கு மசாலா வறுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மல்லி சேர்த்துக்கலாம். 1 2 3, இதில் 3 ஸ்பூன் மல்லி. வரமிளகாய் ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. மிளகாய் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கசகசா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா இல்லைன்னா நீங்கள் இதில் ஒரு 2-3 முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், 2 கிராம்பு, சின்ன துண்டா 2 பட்டை. இதில் கொஞ்சமாக எண்ணெய், சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதை வறுத்தரலாம். நல்லா வறுத்தாச்சு. வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்ல மனம் வரும் பாருங்கள், அந்த மசாலாவோட மனம். அப்போ எடுத்துடணும். இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். சூடு ஆறும் இல்லையா, தட்டில் மாற்றி வச்சுட்டு வேறு பொருள் வறுத்துக்கலாம். மல்லி ஜீரகம் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் இதில் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 15லேருந்து ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 5-6 பூண்டுப்பல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இப்போ இதையும் வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் சேர்த்துருவோம். ஒரு 1/2 துண்டு தேங்காயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேங்காய் அளவுக்கு அதிகமாக வேணாம், கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. தக்காளி போட்டுடலாம். சின்ன தக்காளியாக ஒரே ஒரு தக்காளி போதும். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கியாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வதக்கின மசால் ஆறட்டும். மசாலா வறுத்தது நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வெங்காயம்லாம் வறுத்தோல்லையா, அதையும் இது கூடயே சேர்த்துடலாம். நீங்கள் இதெல்லாம் தனித்தனியாக கூட அரைச்சிக்கலாம். நம்ம ஜார் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் மொத்தமாகவே நான் போட்டுட்டேன். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சிடலாம். பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய், நம்ம இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு குக்கரில் செய்யலை, இந்த மாதிரி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். இது நல்லெண்ணெய். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அதுதான் நல்ல மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட நம்ம நாட்டுக்கோழி குழம்பு போட்டிருக்கோம். அது இந்த மெத்தடில் இருக்காது, அது வேறு மெத்தடில் இருக்கும். இப்போது
எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, இந்த மாதிரி சின்ன துண்டு பட்டை 2, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு போதும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் சிக்கன் சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சோம் இல்லையா மசால், அதை சேர்த்துடலாம். மசால் போட்டு நல்லா மசாலா இந்த கறியோடு சேர்த்து நல்லா கலந்து விடுவோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே எடுத்து கூட சாப்பிட்றலாம் போல், அந்த மாதிரி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலர். நல்லா மசால் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் இது போல் வதக்கி விட்டதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி, உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாலாம் இருக்கக்கூடாது. கிரேவி பக்குவத்துக்கு இருக்கிறத விட கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு இல்லை எண்ணெய் ஊற்றி குடிக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அதனால கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி விட்டுருக்கேன். சிக்கன் வதக்கிறப்ப கொஞ்சம் உப்பு போட்டோம், ஆனால் தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு பத்தாது. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம எதுவுமே இதில் சேர்க்க தேவையில்லை, மூடி போட்டு வேக வைக்கிறது தான். மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் கிட்ட இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து பார்ப்போம். சிக்கன் வெந்துருந்துச்சுன்னா இறக்கிக்கலாம், இல்லை வேகலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து குழம்பை வந்து மாற்றி வச்சுட்டு நம்ம சாதம் ஒரு அடுப்பில் வச்சு விட்டுட்டு நம்ம சிக்கன் வேக வச்சுருந்தோம் இல்லையா வறுவலுக்கு, அதுவும் வெந்து வந்துருச்சு. அதையும் வறுவல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்பை மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு சாதத்தை வச்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா வறுவலுக்கு பண்ணிக்கலாம். இப்போ சாதம் வச்சுக்கலாம். சாதம் வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம். தேவையான உப்பு. சாதத்துக்கு தண்ணி ஊற்றி வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நாட்டுக்கோழி வேக வச்சோம் இல்லையா வறுவலுக்கு, அதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நாலு விசில் விட்டதுக்கே பார்த்தீங்கன்னா கறி வந்து நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள். 4 விசில் விட்டதுக்கே கறி வந்து இந்த அளவுக்கு ரொம்ப குழஞ்சிருச்சு. சிலர் நினைப்பீங்க நாட்டுக்கோழி வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாட்டுக்கோழி வந்து இங்கே கோயம்புத்தூர் சைடில் வாங்குறப்போ, நம்ம வாங்குகிற கடைகளில் அப்படி தான். நாட்டுக்கோழி வாங்கினா சீக்கிரமே நம்ம பிராய்லர் வேகிற டைமில் தான் அதுவும் வேகுது. ஆனால் இது ஒரிஜினல் நாட்டுக்கோழியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரிஜினல் நாட்டுக்கோழினா இவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. நம்ம சிட்டி சைடெலாம் இப்படி தான் நாட்டுக்கோழி கிடைக்குது இல்லையா, அதனால தான் இப்படி. நீங்கள் கிராமத்து சைட்லலாம் நாட்டுக்கோழி செஞ்சிங்கன்னா உங்கள் விருப்பப்படி விசில் வந்து அதிக விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து கறி வந்து நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா. நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வேக வைக்கவே தேவையில்லை. நம்ம வறுக்கிறப்ப மட்டும் பிரட்டி விட்டுக்கிட்டால் போதும். இறக்கி வச்சுட்டு மசால் வறுத்துடலாம். மசால் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து எண்ணெயெலாம் ஊற்றி மசால் வறுக்க தேவையில்லை. நம்ம எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து தான் பவுட்ரு பண்ண போகிறோம். 1 ஸ்பூன் சோம்பு, மிளகு 1, 1.5 இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய். இப்போ இதை வறுத்துடலாம். இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். மசாலா பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். இப்போ பவுட்ரு பண்ணிக்கலாம். நிறைய பேர் இந்த மிக்சியை பற்றி கேட்டிருந்தீங்க. இது எங்கே வாங்கினீங்க, என்ன பிராண்டுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து ஒண்டர் செஃப்பில் நான் வாங்கினேன். மாலில் இங்கே ப்ரூக்ஃபீல்டு மால் இருக்குது கோயம்புத்தூரில். அங்கே வந்து ஹோம் சென்டரில் நான் வாங்கினேன். இதோட விலை பார்த்திங்கன்னா 2500 ரூபா. இந்த பவுட்ரு பண்ணுறேன் பார்த்திங்களா, அந்த பவுட்ரு பண்ணுறதெல்லாம் பரவாயில்ல, நல்லா பவுட்ரு பண்ணுது. அதே போல் இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் முழுசாக போட்டு அரைச்சிங்கன்னு வச்சிங்களேன், தண்ணி ஊற்றினா மட்டும்தான் அரைக்கும், நல்லா அந்த இதெல்லாம் அரைக்குது. இல்லைன்னா தண்ணி ஊற்றாமல் அரைச்சோன்னா அந்த முழுசாக அப்படியே இருந்துருது. நம்ம சாதாரண மிக்சியிலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றாமையே அது நல்ல பேஸ்ட் ஆயிரும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. பெரிய ஜாரும் இருக்குது, இந்த ஜார்லையும் எடுத்துக்கிட்டாலுமே தண்ணி ஊற்றினா மட்டும்தான் இந்த இது வந்து அரைப்படுது. பவுட்ரு வந்து பிரச்சனை கிடையாது, நல்லா பவுட்ரு பண்ணிடுது. அதுதான் எனக்கு இந்த மிக்சியில் ஒரு மைனஸ் என்னென்னா, நம்ம வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் அரைக்கிறப்போ அது வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்க மாட்டேங்குது. 1 2 முழுசாக இருந்துருது.
இதை வச்சு லைட்டாக இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டோம்னாலே போதும், அது ஓடிடுது. தொடர்ந்தாப்புல 1 நிமிஷம் ஃபுல்லுமே இதை ஓட விடக்கூடாதுன்னு சொல்லி கடையிலேயே சொல்லி தான் விட்டாங்க. கரெக்டாக அந்த 1 நிமிஷம் வரைக்கும் ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆயிடுதுன்னா சூடாயிருது. இந்த ஜார் வந்து இது இங்கே இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல நல்லா சூடாயிருது. அதனால ஆஃப் பண்ணி தான் நம்ம இதை போட்டுக்கணும். இதையே நானுமே ரொம்ப ஒரு 3 வருஷமாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த மிக்ஸி வாங்கணும். ஏன்னா குட்டியாக அழகாக இருக்குல்ல, இடமும் மிச்சமாகுமேன்னு சொல்லிட்டு வாங்கணும்னு நினச்சேன். அன்றைக்கி ஹோம் சென்டரில் போனப்போ இருந்ததுமே சரி 2500 சொன்னாங்களா, சரி வாங்கிடலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இது வந்து சின்னதாக பவுட்ரு பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெருசாக அரைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி இது நல்லா தான் இருக்குது. இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சூப்பராக பவுட்ரு பண்ணியாச்சு. பவுடர் ரெடியாக இருக்குது. இப்போ சிக்கன் தாளிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் இப்போ வறுவலுக்கும் நான் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு 4 வரமிளகா, சின்ன வெங்காயம் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து ஒரு 30 போல் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சா. இதில் சோம்பு போட்டு நான் தாளிக்கலை. எதுக்காகனா நம்ம பவுட்ரு பண்ணியிருக்கோம் இல்லையா மசாலா, அதில் வந்து நம்ம சோம்பு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கோம். அதனால் தாளிக்கிறதுக்கு வந்து நான் சோம்பு சேர்த்துக்கிறேன். வெறும் வெங்காயம் மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா, அந்த சிக்கன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அந்த எண்ணெயில் வதக்குங்க. இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணி, அதையும் இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் நம்ம போட தேவையில்லை. முன்னாடியே உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உப்பெல்லாம் போட வேண்டாம். இது நல்லா கொதித்து வற்றி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பவுட்ரு பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பார்த்திங்களா. வற்றினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பவுடர், இந்த பவுடரை சேர்த்துடலாம். கரெக்டாக நான் 1/2 கிலோவுக்கு அளவாக தான் கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் கலந்து விடுங்க. பாருங்கள், சூப்பராக இந்த மாதிரி மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க. அளவுக்கு அதிகமாக வேக வைக்க தேவையில்லை. இந்த அளவுக்குனா போதும். அப்போ தான் அந்த மசாலோட மனம் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் மசாலா போட்டு அந்த நம்ம பவுட்ரு பண்ண பார்த்திங்களா, அந்த மசாலாவை போட்டு அது இருக்கிற தண்ணியும் அந்த ட்ரை ஆகிற வரைக்கும் மட்டும் நீங்கள் வதக்கிக்கிட்டிங்கனாலே போதும். ரொம்ப அருமையான ஒரு இது இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் மல்லித்தலை கருவேப்பிலை எதுவுமே நீங்கள் தூவக்கூடாது. அப்படி தூவினீங்கன்னா அந்த மல்லித்தலையோட கருவேப்பிலையோட மனம் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். அந்த மசால் மனம் வந்து உங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாட்டுக்கோழி வறுவல் பண்ணிங்கன்னா அந்த மல்லித்தலை கருவேப்பிலை வந்து லாஸ்ட்டில் தூவுறது வேண்டாம். முன்னாடி கூட போடுறதுன்னா போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம். கடைசியில் மட்டும் மல்லித்தலை கருவேப்பிலை நீங்கள் தூவ வேண்டாம். இந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை இறக்கி வச்சிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு பார்த்திங்கன்னா 25 நிமிஷம் ஆச்சு கரெக்டாக நம்ம வேக வச்சு. 20 நிமிஷத்தில் பார்த்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ 25 நிமிஷம் ஆச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி சிக்கன்லாம் வெந்துருச்சா மசால் வடை போயிடுச்சான்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், குழம்பு நம்ம எந்த அளவுக்கு வச்சோம் பார்த்திங்கன்னா கெட்டியாகிடுச்சு பார்த்திங்களா. நம்ம இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் நாட்டுக்கோழி குழம்புலாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா சூப்பராக கறியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெய், பச்சை நல்லெண்ணெய் எடுத்து மேலே ஊற்றிடுங்க. ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டில் வந்து நம்ம நல்லெண்ணெயே ஊற்றினோன்னா அந்த நல்லெண்ணெயோட அந்த கோழி குழம்பை எடுத்து நம்ம சாதத்தில் ஊற்றுறப்போ அப்படியே சூப்பராக இருக்கும். அப்படியே ஊற்றுறப்போ அப்படியே கொலன்னு வரும் பார்த்திங்களா. அப்போ அந்த மனம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் இந்த நாட்டுக்கோழி குழம்பை ஒரு கிண்ணத்தில் ஊற்றி கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவுக்கு மேலே எண்ணெய் ஊற்றி குடிச்சிங்கன்னா சூப்பு குடிக்கிறீங்களா அந்த விட ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அடிக்கடி சூப் சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு இது கூட கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக சேர்த்து வச்சுட்டு நீங்கள் அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் குடிச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் பாட்டி எப்போ நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சாலுமே எங்களுக்கு முதல்ல ஒரு கிண்ணத்தில் குழம்பு ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு நாட்டுக்கோழி நம்ம சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நீங்களும் அது போல் அடிக்கடி ட்ரை பண்ணி பாருங்கள். நாட்டுக்கோழி
குழம்பு செய்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே நல்லெண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு அதை நீங்கள் குடிக்கிறதுக்கு உங்கள் பசங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு பழக்கமாகவே வச்சுப்பாங்க, அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். இப்போ நம்ம ரசம் பண்ணிக்கலாம். தக்காளியே இல்லாமல் புளி ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். ரசத்துக்கு தேவையானதை எப்பவும் போல் நம்ம தட்டி எடுத்துடலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 பூண்டு பல், இதையே தட்டி எடுத்துடலாம். ரசத்துக்கு தட்டியாச்சு. இப்போ புளியை கரைச்சி எடுத்துடலாம். புளியை கரைச்சி அதில் இருக்க சக்கையெல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு புளி தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கோம், ரசத்துக்கு தட்டி எடுத்து வச்சுருக்கோம். இதில் தக்காளி நம்ம சேர்க்க போகிறது இல்லையா, அதனால இப்போ தாளித்து விட்றலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சள் தூள், இதை போட்டு ரசத்துக்கு அரைச்சோம் இல்லையா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் கலந்து விட்டுருங்க. அடுத்து புளி தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி, தேவையான உப்பு, புளிப்பை பார்த்துட்டு புளிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு போதும். கொஞ்சம் மல்லித்தழை, நல்லா ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிக்கலாம். ரசம் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல், சாதம், புளி ரசம் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிக்கலாம். சாதம், நாட்டுக்கோழி வறுவல், நாட்டுக்கோழி குழம்பு, புளி ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு டேஸ்ட்டில் நான்வெஜ் லஞ்ச் மெனு ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். நாட்டுக்கோழி குழம்பும் நாட்டுக்கோழி வறுவலும் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது போல் புளி ரசமும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன பசங்க கூட செய்யலாம், அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் இது. இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற லஞ்ச் மெனு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ சாப்பிட போகலாம்.